வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 24/7/2025 வியாழக்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தின் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல், ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க தலைப்புச் செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்பு செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது, அடுத்த வருடமே மாகாண சபை தேர்தல், பின்வாங்கியது திசை காட்டி அரசாங்கம் என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் தவறான முடிவெடுத்து முதியவர் உயிரிழப்பு என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதே நேரம் சம்பூரில் அகழ்வு தேவையா அறிக்கை கோரியது நீதிமன்றம் என்ற இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சம்பூர் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு மூதூர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூரில் கடந்த 19ஆம் தேதி மிதிவடி அகற்றும் குழுவினர் பணியில் ஈடுபட்ட போது மண்டையோடு உள்ளிட்ட மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் தொடர்பாக அறிக்கையினை கோரியிருக்கிறார் மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி என்ற செய்தி அங்கே வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கருப்பு ஜூலை கலவரத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம், யாழ்ப்பாணத்தில் போராட்டம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. கருப்பு ஜூலை கலவரங்களில் கொல்லப்பட்டோருக்கான 42வது அஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு அருகில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் நாட்டில் ஏற்பட்ட அழிவுக்கு கருப்பு ஜூலையே காரணம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரங்கள் எமது நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட சாபக்கீழாகும் எனவும், நாடு அழிந்து போனமைக்கு கருப்பு ஜூலை கலவரங்களே காரணம் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் கட்டங்கட்டப்பட்ட இன்னும் ஒரு செய்தியாக, அரசியல் கைதிகளின் விடிவுக்காக கிட்டு பூங்காவில் இன்று விடுதலை நீர் சேகரிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சிறைச்சாலைகளில் கொல்லப்பட்ட அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் இன்று பல்வேறு செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், இதன்படி இன்று காலை 10 மணிக்கு துருவேறும் கைவிலங்கு என்ற ஆவணப்பட வெளியீடும் இடம்பெற இருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதே நேரம் மாவட்டபுரம் கந்தனுக்கு நேற்று தேர் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அபிஷேக கந்தன் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்று புதன்கிழமை மிகவும் பக்தி பூர்வமாக இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இலங்கையினுடைய பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் கட்டங்கட்டப்பட்ட இன்னும் ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. வடக்கு கடற்பரப்பில் கொந்தளிப்பான நிலை, மீனவர்களே அவதானம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வடமாகாண கடற்பரப்பு கொந்தளிப்புடன் காணப்படுகிறது எனவும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஆகவே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வோர் அவதானமாக இருக்குமாறு வேண்டப்படுகின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் அகழ்வில் அவதானிக்கப்பட்டது பால் போத்தலே படத்துடன் வெளியாகி இருக்கிறது செய்தி. செம்மணி மனித புதைகுழியில் நேற்று முன்தினம் அகழின் போது குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஒத்த பொருள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அது நேற்றைய தினம் பால் போத்தல் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதேபோல செம்மணி மனித புதைகுழியில் நேற்றும் 5 எண்பு தொகுதிகள், இதுவரை 85 எண்பு தொகுதிகள் அடையாளம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான வளாகத்தில் தோண்டப்படுகின்ற மனித புதைகுழியில் நேற்றைய தினமும் 5 மனித எண்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை 85 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். பிள்ளையானின் மனு விசாரணை தொடரும் நீதிமன்ற முடிவு அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பிள்ளையானினுடைய மனு விசாரணை தொடரும் அப்படியாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல கருப்பு ஜூலை நாளில் சகோதரத்துவ குழு யாழில் குத்தாட்டம் என்ற ஒரு செய்தியை மேல் பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். தமிழர்களின் குருதிக்கரை படிந்த கருப்பு ஜூலை தினமான நேற்று தென்னிலங்கையில் இருந்து ரயிலில் வந்த சகோதரத்துவ குழுவினர் யாழ்ப்பாணத்தில் குத்தாட்டம் போட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கிற போது, வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, செம்மணி மனித புதைகுழியில் 5 மனித எச்சங்கள் நேற்று அடையாளம்.
இது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் 5 மனித எச்சங்கள் நேற்று அகலப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 85 மனித எலும்புக்கூடுகள் இனங்காணப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி கட்டப்பட்ட நிலையில் வெளியாக இருக்கிறது. புதிய பிரதம நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேன நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பிரதம நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகரித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகிறது. இது தொடர்பாக முழுமையான செய்தியை பார்க்கிற போது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று அரசியலமைப்பு பேரவை கூடிய போது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. புதிய பிரதம நீதியரசர் பதவிக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார். அந்த பரிந்துரை நேற்று முன்தினம் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றிய பிரீத்தி பத்மன் சூரசேன 2025 ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு கட்டப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி புதைகுழியில் காப்பு வடிவிலான பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் காப்பு வடிவிலான பொருள் ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதே நேரம் வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் அனுர அரசாங்க முயற்சி என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. வரலாற்றை மாற்றியமைக்கவும் மறைக்கவும் அனுர அரசாங்கம் முயற்சி செய்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கின்ற போது 1983 ஆண்டு அப்போதைய அரசாங்கத்துடன் உந்துதலுடன் குறிப்பாக கொழும்பு உட்பட்ட வடக்கு கிழக்குக்கு வெளியே திட்டமிடப்பட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். இராணுவத்தினரும் போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்தளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருந்ததுக்கும் உதவினார்கள். தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என கூறி வருகிறது. எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கில் இருந்து இளைஞர் குழுக்களை வடக்கிற்கு அனுப்புகிறது. அந்த நினைவு கூறலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது. ஜேவிபி அரசாங்கத்திற்கு இனவாதம் இல்லை என்றால் இன்றைய தினம் கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். இன்றைய தினத்தை சகலரும் நினைவு கூறும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும். எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரம் நேற்றைய தினம் கத்தோட்டிக்காய்க்கு கடும் கிராக்கி ஏற்பட்டதாக ஒரு செய்தி கட்டப்பட்ட நிலையில் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் ஆடி அமாவாசை பிதிர் தர்ப்பண விரதம் இடம்பெறுகின்ற காரணத்தினால் உணவில் கத்தோட்டிக்காய் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இதனுடைய கிராக்கி அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 500 ரூபாய் வரை இதனுடைய விலைகள் செல்வதாக கூறப்படுகிறது. 100 கிராம் 500 யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் 100 கிராம் 500 ரூபாய் வரை செல்வதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு 458 பேர் கைது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி இன்று போராட்டம். சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையில் இருந்து இன்னமும் விடுவிக்கப்படாத உறவுகளுக்கு நீதி கோரி விடுதலை நிகழ்வு இன்று மற்றும் நாளை யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவில் இடம்பெறும் என அந்த செய்தி தெரிவிக்கின்றது. வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆலோசனை கூட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆலோசனை கூட்டம் ஒன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலே இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக இனவெண் செயல்களில் இருந்து பாதுகாப்பு பெறவே தமிழர்கள் ஆயுதமேந்தி போராடினர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதற்கு பெயர் பயங்கரவாதம் அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியும் குற்றவாளிகளே, கருப்பு ஜூலை நிகழ்வை வரலாற்றிலிருந்து அழிக்க சதி, எந்த அரசும் மன்னிப்பு கேட்கவில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று சொல்லி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. கருப்பு ஜூலை கலவரம் போன்றவற்றில் தங்களை பாதுகாப்பதற்காகவே தமிழ் மக்கள் ஆயுதம் தூக்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர், அது பயங்கரவாதம் அல்ல என கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலவரத்திற்காக எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை மன்னிப்பு கூறவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்படுகின்றது. அதே நேரம் மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்டது பால் பூச்சி என்பது நேற்று உறுதியானது என்ற செய்தியை மீளவும் யாழ் தினக்குரலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல யாழ் மாவட்டத்தில் 2583 ஏக்கர் நிலம் முப்படையினருடைய வசம், தனியார் காணிகள் மட்டும் 1260 ஏக்கர் என குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் முப்படையினர் மற்றும் போலீசாரின் வசமாக
2583.5 ஏக்கர் காணி காணப்படுவதாகவும் தற்போது வரை உள்ளதாக இந்த தகவல் குறிப்பிடுகிறது என்ற விடயமும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தியை அரசாங்கம் திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறதா என்ற கேள்வியை நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்ததாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. ரணிலின் அவசரகால சட்ட விதிமுறைகளினால் மனித உரிமைகள் மீறப்பட்டன, உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்போதைய ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது அவசரகால சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். இது மனித உரிமைகளை மீறுவதான செயல் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதேபோல மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை அரசு அனுமதி வழங்கினால் நிதியை பெற்றுத்தர தயார் என்ற செய்தி கூறப்படுகிறது. மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருப்பதான அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரம் யாழில் இருந்து உள்ளூர் நெடுந்தூர சேவைகள் இலங்கை போக்குவரத்து சபை தனியார் துறை கூட்டாக மேற்கொள்ள முடிவு என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தைச் சூழ சட்டவிரோத கடைகளை அமைத்து பணம் வசூலிக்கிறது இலங்கை போக்குவரத்து சபை, இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் அகழ்வுக்கான சாத்தியம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டமை தொடர்பாக எதிர்வரும் 30ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையில் வெளியான முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வரலாற்றை மறைக்கவும் மாற்றவும் அரசு முயல்கிறது, பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் எம்பி என்பது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. கொழும்பிலிருந்து ரயிலில் யாழ்ப்பாணம் வந்த குழு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பு என்ற செய்தி இன்னும் ஒரு செய்தியாக வெளியாக இருக்கிறது. பிரகடனப்படுத்தப்பட்ட சகோதர தினத்தை முன்னிட்டு சோசலிச இளைஞர் அமைப்பினர் நேற்றைய தினம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு ரயிலில் வந்தனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் இருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த இவர்கள் யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் பிள்ளையானின் மனு விசாரணைக்கு ஏற்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பிள்ளையான் என்று அறியப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா இடம்பெற்ற வேளை என்று சொல்லி அந்த புகைப்படம் வெளியாக இருக்கிறது. அதே நேரம் கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக அரியாலை புதைகுழி நேற்று 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. சம்பூரில் மனித எச்சங்கள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் இங்கேயும் வெளியாக இருக்கிறது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்கு தாமதமேன் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்திக்கு மீளச் செலுத்த தேவையற்ற 6.5 கோடி டாலர்களை இந்தியா வழங்க முன்வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த துறைமுகத்தை மீள இயக்குவதற்கான சூழல் தாக்க மதிப்பாய்வு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னரும் இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. ரணில் பிறப்பித்த அவசரகால சட்டம் அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற செய்தி உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பாகவும் ஈழநாடு பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பாரம்பரிய பரீட்சைக்கு பதில் தொகுதி முறை கல்வி திட்டம் பிரதமர் ஹரிணி அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. கல்வியை அளவிடும் பாரம்பரிய பரீட்சை முறைக்கு மாற்றாக தொகுதி முறை கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாகவும் இதனுடைய முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவது எனவும் அவர் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவைதான் தமிழர் தாயகத்தினுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகிய உதயன், வலம்புரி, ஈழநாடு, யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் வெளியான முன்பக்க செய்திகளாகும்.